இனிமேல் உங்களோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு டெய்லி என்ன கொடுத்து விடணும்னு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அது சூடானதுமே பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வசக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வசக்கிடலாம். அப்புறம் 2 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி ஆட் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை கேரட்டு கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிஞ்சதுமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த 2 மட்டும் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸையும் போட்டு கொஞ்சமாக கீயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2க்கும் சேர்த்தே நான் வந்து ஸ்வீட் பிரெட் தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபியோட வீடியோ வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவனோட லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணுறேன். கொஞ்சமாக ரைஸை வச்சுட்டு இன்றைக்கி வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லை. ஸோ அப்பளமும் எக்கும் வச்சு அவனுக்கு சமாளிச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பிரெட்டும் கூட செஞ்சு கொடுத்தாச்சு. உங்கள் பசங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.